Welcome. Time and distance for questions. How many minutes does Aditya take to cover a distance of 400 meters? Aditya for 400 meter distance நடக்கிறார். If he runs at a speed of 20 km per hour. அப்ப என்னென்ன கொடுத்திருக்காங்க? Distance கொடுத்திருக்காங்க. Distance கொடுத்திருக்காங்க 400 meter. Speed கொடுத்திருக்காங்க 20 km per hour. என்ன கேட்குறாங்க? டைம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? டைம் கேட்குறாங்க. ஆதித்யா எவ்வளோ மினிட்ஸில் 400 மீட்டரை 20 km per ஹவரில் நடந்தார்னா அவரே எந்த டைமுக்கு போவார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் வேணும்னா நமக்கு ஸ்பீட் இன்ட்டு டைம். நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்க? கொஸ்டினில் டைம் கேட்குறாங்க. டைம் கேட்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் இங்கே என்ன? 400 மீட்டர். ஸ்பீடுன்னா 20 km per hour. இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்பீடை 20 km per hour 5/80 நாங்கள் மல்டிப்ளை பண்ணோம்னா இதே மீட்டருக்கு செகண்டாக மாறும். ஏன்னா இப்போ 400 மீட்டர் என்பது கிலோமீட்டரை விட சின்ன அளவாக இருக்கும்போது நம்ம இந்த 20 km per hour ஸ்பீடே நம்ம என்ன மாற்றணும்? மீட்டர் பை செகண்டாக மாற்றணும். அப்போ 5/8 மல்டிப்ளை பண்ணுறேன். 2 டேபிள் அடிச்சா 10 times, 2 டேபிள் அடிச்சா 9 times. இப்போ வேறு எதுவும் பண்ண முடியாது. 10 × 5 50/9. இப்போ தான் ஸ்பீடு மீட்டர் பை செகண்டாக மாறிடுறாரு. மீட்டர் பை செகண்டாக மாறிடுறாரு. அப்போ இங்கே கொண்டு போய் ஸ்பீடு இருக்கிற 50/9 போகணும். இந்த 400 இன்ட்டு தலைகீழ மாறுறாரு. 9/50. 0 0 கேன்சல். 5 டேபிள் அடிச்சா 8 times. 8 9s are 72 செகண்ட். ஸோ இதோட நம்ம நிறுத்திடக்கூடாது. 72 செகண்ட்ஸ். இதில் வந்து ஒரு 1 hour அடங்கியிருக்கு இல்லையா? அப்போ 60 hour. இந்த 72 செகண்டை 1 ஹவருக்கு 60 செகண்டில் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 1 times 60 மீதி 12 செகண்ட் மீதி இருக்குது. அப்போ 1 hour இல்லையா? மீதி 12 செகண்ட் எதாவது டிவைட் பண்ணோம்? 60 டிவைட் பண்ணோம் மினிட்ஸால். அப்போ 12 டேபிள் அடிச்சா 1 டைம், 12 டேபிள் அடிச்சா 5 times. மறுபடியும் எப்படி மாறுறாரு? 1 hour 1/5 minutes அப்படின்னு மாறுறாரு. இதுதான் இதனுடைய ஆன்சர்ஸ். வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.